Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு. ஏன் இபிஎஸ் பெயரை தவிர்த்தாருன்னு நினைக்கிறேன், மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, பிரச்சனை அதிமுக தான். இப்போ என்ன ஆகி போச்சு, விட்டு கொடுத்த அந்த ஓட் ஷேரை திரும்ப கேபிட்டலைஸ் பண்ணணும்னு அதிமுக ட்ரை பண்றாங்க. அதிமுக கிட்ட இருக்கிற இன்னும் மிச்ச சொச்சத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு பாஜக ட்ரை பண்றாங்க. விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும், வரணும், வந்தா நல்லா இருக்கும்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பல நாட்களா என்னங்க தாவேக்காக்கு யாரும் கூட்டணிக்கு போலையா, வந்தாலும் அரவணைப்போன்னு சொன்னீங்க கேட்டுட்டாங்க. எனக்கே அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்காத ஆள் இல்லை, கூப்பிடாத ஆள் இல்லை. இதுக்கும் தாவேக்கா மௌனம் அமைதி. முருகர் பக்தர் மானம் நடக்கிறீங்க, அங்கே அரசியல் நடக்காதுன்னு ஒரு அஷூரன்ஸோட நடக்குது. ஆனால் அங்கே அரசியல் தான் நடக்குது. திராவிட இதை வீழ்த்துவோன்னு சொல்கிறீங்க. மேடையில் அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட வீழ்த்த முருகனே வேலெடுத்து வருவார்னு சொல்றாரு. அந்த வேலை RSS தலைவருக்கு இங்க வேலுமணி தான் கொடுக்குறாரு. எந்த வேலை எடுத்து யார் எதை வீழ்த்த போறாங்கன்றத கேள்வி வருது. நான் உங்கள் சிங் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதி, அதே சமயம் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு. ஏன் இபிஎஸ் பெயரை தவிர்த்தாருன்னு நினைக்கிறேன், மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பேசுறாங்களா அதிமுகல, அதனால யார் பேரை சொல்றதுன்னு மறந்துட்டாரு, குழப்பத்தில் இருக்குன்னு பாக்குறேன். இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, பிரச்சனை அதிமுகவுக்கு தான். இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில் போய் ஒருவேளை அவங்க ஆட்சியே பிடிச்சாலும் அந்த ஆட்சி யாரோட கண்ட்ரோலில் நடக்கும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த கட்சிக்கு என்ன நிலைமை ஏற்படும், அவங்க எப்படி குறைவாங்க. நீங்கள் மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி, பீகார் எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி, முதல் ரவுண்டு யார் ஆட்சியில் கொடுப்பாங்க, யார் ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்கன்னு தெரியும். ரெண்டாவது ரவுண்டு அப்படியே அந்த ரோல் ரிவர்ஸில் ஆகிடும். மூணாவது எலெக்ஷனில் எந்த கட்சி உங்களை வளர்த்துட்டு தான் அந்த கட்சி இல்லை, கட்சியை காணாமல் போயிடும். கரெக்ட். இது பாஜகவோட மோடஸ் ஆப்பரண்டி. அவங்க எங்கே போனாலும் அவங்களால இவங்களுடைய வாக்கு சதவீதம் எடுத்துக்க முடியும். இதைத்தான் தமிழகமும் கடந்த 5 வருஷத்தில் பார்த்துருக்கு. 2021 தேர்தலில் பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணியில் போகிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் அதிமுகவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாம் அந்த ஓட்டை அதிமுக எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டமாக பார்க்கலாம், திருநெல்வேலி மாவட்டமாக பார்க்கலாம், விருதுநகர் பக்கம் பார்க்கலாம், கோயம்புத்தூரில் ஓரளவுக்கு பார்க்கலாம். இங்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, அதிமுகவோட ஓட் பேங்கை பாஜக எடுத்துக்க ஆரம்பிச்சுது. திமுகவோட ஓட் பேங்கை தான் ஞாயிற்றுக்கு அவங்க எடுத்துருக்கணும் ஒன்றா சேரும்போது. ஆனால் கூட்டணியில இருந்து அஇஅதிமுக ஓட்டு பாஜகவுக்கு போகுது. இதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் உள்ளாட்சியில பாக்குறாங்க. கிட்டத்தட்ட இது ப்ரூவ் ஆகும்போது தான் கூட்டணி முறியுது. 2024 தேர்தலில் பல இடங்கள்ல பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்ததுன்றது அஇஅதிமுக தப்ப விட்ட இடங்கள் தான். இப்ப என்ன ஆகி போச்சு, விட்டு கொடுத்த அந்த ஓட் ஷேரை திரும்ப கேபிட்டலைஸ் பண்ணணும்னு அதிமுக ட்ரை பண்றாங்க. அதிமுக கிட்ட இருக்கிற இன்னும் மிச்ச சொச்சத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு பாஜக ட்ரை பண்றாங்க. இதுதான் 26 தேர்தலுக்கு இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முன்ன நான் ஜெயிக்கிறேன்னா என்ன நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம் போட்டி. இந்த கூட்டணிக்கும் திமுகவுக்கும் இல்லை, இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற 2 பிரதான கட்சிகளுக்குள்ள தான் போட்டி. இதுதான் இப்படிதான் இருந்திருக்கணும் தமிழக அரசியல். பட் யார் எதிர்பார்க்காத விதமா தாவேக்கான ஒரு கட்சி அந்த பிரைம் ஃபேக்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிளைம் பண்ணி கிட்டத்தட்ட அதை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு எப்படியாச்சும் தாவேக்காவை விஜய் சாரை உள்ள இழுத்துற முடியாதான்னு நீங்க அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களா இருக்கட்டும், பாஜக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களா இருக்கட்டும், பாஜக பின்புலமா இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவங்களோட முக்கியமான ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும், வரணும், வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பல நாட்களா என்னங்க தாவேக்காக்கு யாரும் கூட்டணிக்கு போலையா, வந்தாலும் அரவணைப்போன்னு சொன்னீங்க கேட்டுட்டாங்க. எனக்கே அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கேட்காத ஆள் இல்லை, கூப்பிடாத ஆள் இல்லை. இதுக்கும் தாவேக்கா மௌனம் அமைதி. இது தாவேக்காவோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் அவங்க கிரவுண்டிங் ஃபுட்டிங் நல்லா இருக்கு. பாஜக அதிமுக நிலைமையில இது இப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பா 2 பேருக்குமே பாதிப்பு இருக்கும். தமிழக அரசியல்ல பாதிப்பு அதிமுக கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அதிமுக ஒருவேளை இதை தவற விட்டால் அதிமுக ஒரு கூட்டணி கட்சியாகும் அவல நிலை ஏற்படவும் வாய்ப்புண்டு வரும் நாட்களில். எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடும். ஆனா அவர் தான் ஜூலை 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் போறாரு.
மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ரீதியில இல்ல இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி. வாக்குறுதிலாம் முதல் வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. ஆமா அது கொடுத்துருக்காரு. அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அதை கேட்கும்போது பாதி நல்லா இருந்துச்சு, மீதி பாதி சிரிப்பு வந்துருச்சு. மாநிலத்தின் உரிமையை காப்போம்னு சொல்லிட்டு இவர் தான் கொண்டு போய் நீட்டுக்கெல்லாம் சைன் போட்டு வர வச்சு விட்டாரு. அது யார் சொல்றதுன்னு தெரியல. என்னன்னா திமுக அதோட மோசம் நடந்துக்கிறதுனால அதிமுக அந்த வாக்குறுதி கொடுக்குற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு அதிமுக கூட ஒன்றும் ஓஹோன்னு இல்லைங்க. பொள்ளாச்சியில் அட்டூழியம் நடந்துச்சு. இன்னைக்கு அரக்கோணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோ ஐஐடியோ சொன்னீங்கன்னா, அன்னைக்கு பொள்ளாச்சி அதோட மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த கொடநாடு கொலை வழக்குகள் இன்னும் பெருசாக விசாரிக்கப்படலை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, யார் பெருசு யார் நல்லவங்க? ஒன்று வலையில தப்பின மீன் உலையில விழுந்த கதையாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில். மாற்று யாராவது வந்து தான் ஆகணும். ஒரே மாற்றாக நமக்கு இருக்கிற வாய்ப்பு தான் தாவேக்கா. இதனால தான் தாவேக்கா நான் சப்போர்ட் பண்ணுறேன். தாவேக்காவுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, விஜய் வந்திருக்காரு சூப்பர் ஸ்டார், அப்படி இல்லை. இவங்க ரெண்டு பேரோட அரசியல் நிலைப்பாடுகள் யார் நல்லவங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாத நிலைமை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்க நம்பிக்கை எழுந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம். அது ஒரு பக்கம். இது என்னோட தனிப்பட்ட வன்மம்னு வேணா போட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்னன்னா வந்து இன்னைக்கு செயல்பட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன்னா திமுக அவங்களோட பிரதான எதிர்க்கட்சி வந்து அவங்க வந்து மக்களை நோக்கி பயணம், நிர்வாகிகள் உடன்பிறப்பை நோக்கி பயணம்னு முதல்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தாவேக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க. பாஜக ஏற்கனவே முருகர் மாநாடு, பக்தர் மாநாடுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அஇஅதிமுக களத்தில் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் சுற்றுப்பயணம் போகிறது ரொம்ப யதார்த்தம் தான். போயிட்டு வரணும் தான், மக்களை சந்திச்சுக்க. இங்கே என்ன ஒரு கிராவிட்டி இருக்குது, போனால் தானே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கிராவிட்டி எப்படி இருக்குது. மாவட்ட செயலர் என்ன நினைக்கிறாங்க, அந்தந்த இடத்துல தாவேக்காக்கோ திமுகவுக்கோ எது பலம் பலவீனம் தெரிஞ்சால் தானே அரசியல் செய்ய முடியும். அதனால் அது தெரிஞ்சுக்கிறது போகிறது நல்லது. கரெக்டாக நடந்தால் நல்லா இருக்கும். தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஹோல்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு மன திருப்தியோடு வந்தால் சரியாக இருக்காது. எங்கெங்கெல்லாம் வீக்கோ, உண்மையாக அவர் கன்னியாகுமரியிலையோ விருதுநகர்லையோ ஆரம்பிச்சிருந்தா தான் இன்னும் சால சிறந்ததாக இருக்கும். பட் எனிஹோ அவர் போயிட்டு வரட்டும். அவருக்கு மேபி ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஒரு கூட்டணி எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்றது கூட புரியலாம். இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு உண்டு. திமுக கூட்டணிகளும் பல குழப்பங்கள் இருக்கு. ஏன் எங்கள் கூட்டணி மட்டுமே குறிவைத்து கேள்வியை எழுப்பிட்டு வர்றீங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறது ரொம்ப நியாயம்தான். கேள்வி என்னன்னா, நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கொள்கையில் முரண் இல்லை. திமுக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர், எந்த ஆட்சி எந்த அடிப்படையில் நடக்க போகுது, யார் எதுக்கு பாஸ்ன்றதுல இங்கே யாருக்குமே குழப்பம் இல்லை. குழப்பம் யாருக்கு வருது அப்படின்னா பாஜகவில். ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர், இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக ஸ்டாண்டும் பாஜகவோட ஸ்டாண்டுமே வேறு மாதிரி இருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாமக எடுத்துக்காங்க, இல்லை தேமுதிக எடுத்துக்காங்க. அவங்க கூட்டணிக்கு வரப்போறாங்களான்றது ஒரு கேள்வி. வந்தா அதிமுகவின் கைப்பற்றி வரப்போறாங்களா இல்லை பாஜகவின் கைப்பற்றி வரப்போறாங்களா? பாஜக கூட ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த பல பேருடைய கெதி என்ன? அது டிடி தினகரனா இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்லை அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த பல பேரா இருக்கட்டும், இவங்களுடைய கெதி என்ன? இவங்களை இவர் ஏத்துப்பாரா? இந்த மாதிரி உங்க கூட்டணிக்குள்ளே நீங்கதே பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் பலது இருக்கு. முருகர் பக்தர் மாநாடு நடக்கிறீங்க, அங்க அரசியல் நடக்காதுன்னு ஒரு அஷூரன்ஸோட நடக்குது. ஆனா அங்க அரசியல் தான் நடக்குது. திராவிட இதை வீழ்த்துவோன்னு சொல்றீங்க. மேடையில அஇஅதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட வீழ்த்த முருகனே வேலெடுத்து வருவான்னு சொல்றாரு. அந்த வேலை வந்து RSS தலைவருக்கு இங்க வேலுமணி தான் கொடுக்குறாரு. எந்த வேலை எடுத்து யார் எதை வீழ்த்த போறாங்கன்றது கேள்வி வருது. இப்ப 2026 தேர்தலுக்கு நாங்க வந்து இப்படிலாம் பண்ண போறோம், இங்க பாருங்க இவங்களால தான் நாங்க பாதிக்கப்பட்டோம், தமிழகத்தின் இறையாண்மை பாதிக்கப்பட்டதுன்னு அண்ணாவை பெரியாரையும் சுட்டி காட்டுறீங்க. அந்த அண்ணா தான் இந்த கட்சியை வழித்தோன்றல், அவரை வச்சுதான் அண்ணா திமுகனே வருது. அவருக்கு முன்னாடி இந்த திராவிட கொள்கையை பெருசா பேசினவர் பெரியாரையும் அண்ணாவையும் விட்டு கொடுத்துட்டு எந்த ஆட்சியை, எந்த கட்சி, எந்த கொள்கையை காப்பாற்ற போறீங்கன்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் எங்க வருதுன்னா இந்த கூட்டணிக்குள்ள, இந்த அஇஅதிமுக எப்பவுமே எங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் குருதியில் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. அவன் இபிஎஸ் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அதாங்க நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப நீங்க எப்படி இந்த கூட்டணியில் இருக்க முடியும்? அண்ணாவை தானே அங்க திட்டினாங்க. அண்ணா இது மாதிரி பண்ணாரு. ஏற்கனவே மதுரையில் ஒரு வாட்டி வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது 2023 இந்த மாதிரி தான் வந்து அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாருன்னு தான் அங்கே கோவம் வந்துச்சு, கூட்டணி முறிஞ்சிச்சுன்னா சொன்னாங்க. அதுதான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருந்தாலும், நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி அந்த ஓட் ஷேர் ஒருத்தர் கேபிடலைஸ் பண்ணிக்கிற காரணங்கள்லாம் இருந்தாலும் அதுதான் வந்து ஒரு எண்காடம் முடிஞ்சுது. இப்போ என்ன கேள்வினா, இப்போ மேடையில் நீங்கள் இருக்கீங்க, அரசியல் அல்லாத ஒரு முருகர் பக்தி மாநாட்டில் வந்து இது நடக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் பதில் சொல்லலை. நீங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சத்தியம் பண்றீங்க. அவங்க கூட்டணி ஆட்சி தான், எங்க தலைமையில தான், நாங்க சொல்றவங்க தான் முதல்ல உங்க பேரை கூட சொல்லல. அப்போ உங்க கூட்டணியில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தான் டவுட் பண்ணி கேட்கிறோம். நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கேள்வியும் கேட்கிறோம். திருமான் என்ன நிலையில இருக்காரு, கம்யூனிஸ்ட் நிஜமா கோச்சிக்கிட்டாங்களா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை போயிட்டு ராமதாஸ் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு, கம்யூனிஸ்ட் ஓட்டு அதிகமா கேட்கறாங்க, எங்க எல்லாமே நாங்க கேட்போம். அதிமுக வருத்தத்துல இருக்கு, எல்லாமே நாங்க கேட்கிறோம். அதை விட பிரச்சனை இல்லை நீங்க இருக்கீங்களே, உங்களோட கிளாரிட்டியே எங்களுக்கு இல்லையே. கூட்டணி முறியுன்ற மாதிரி இருக்காங்களே. திமுக கூட்டணியில சீட்டு முன்ன பின்ன கேட்பா நாங்க உள்ளதா இருப்போன்ற ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட் வருது. இங்க கூட்டணியே முறியும் சொல்றாங்க. இதில் நாங்க யாரை முதல்ல கேள்வி கேட்கணும்? நீங்க பதில் சொல்லுங்க சார். நாங்க கேட்டா அங்க கேட்காம எப்படி? நீங்க பதில் சொல்லுங்க நயினார் சார்னு கேட்கணும். இப்ப பெரியாரையும் அண்ணாவையும் வந்து விமர்சித்திருந்தது இந்து முன்னணி மாநாட்டுல, முருகன் மாநாட்டுல விமர்சிச்சிருந்தாங்க. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இதனால் வரைக்கும் பேசாம சைலண்டா இருக்காரு? ஆக்சுவலி பெரியாரை பத்தி யார் இழிவா பேசினாலும் வந்து பதில் சொல்லணுன்றது வந்து தாவேக்காவோட வேலை கிடையாது. பெரியார் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, கொள்கை தலைவருங்க. கரெக்டுங்க. கொள்கை தலைவர்னா என்னன்னா, நான் 2 விதமான அரசியல் இந்த இடத்துல சொல்லணும். நிறைய நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒன்று வந்து ஒரு தலைவர் ஒரு வழிகாட்டி அவங்களுடைய வழியை பின்பற்றி மக்களுக்கான ஆரோக்கியமான கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றது ஒரு வகை. இதை ஒரு பக்கம் வச்சிருங்க, இது பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இன்னொரு பக்கம் வெறுமன வாய் அரசியல் அப்படின்னு நான் அதுக்கு பேர் வைக்கிறேன். நம்ம வந்து நான் வந்து ஹிந்து மதத்தை காப்பாற்றுறதா இருக்கலாம், முருகரை காப்பாற்றுறதா இருக்கலாம், இல்லை சிறுபான்மையினரை காப்பாற்றுறதா இருக்கலாம், சுயமரியாதை, திராவிடம், இது எந்த கொள்கை வேணா வச்சுக்கோங்க. அந்த கொள்கைக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துருவாங்க. அந்த கொள்கையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொள்கைக்கான எந்த செயல்பாடுகளும் அந்த கொள்கையில் கலை யதார்த்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த வேலையும் பண்ணாம வெறுமனே என்னுடைய கொள்கை இது, வெறுமனே என்னுடைய வாழ்க்கை இதுன்னு பேசிக்கிட்டு மட்டும் இருப்பாங்க தெரியுமா? அது வந்து வெறும் பிளேம் கேம் அரசியல், வாய் அரசியல்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல எதை தாவேக்கா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிஜமாவே பெரியாரின் வழியை பற்றி பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான முன்னேற்றம், கல்வி, சுயமரியாதை, இதை பத்தி ஜாதி மறுப்பு, இதை பத்தி தாவேக்கா முன்னேறி கொண்டு போய் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும், இல்ல அதுக்கான திட்டங்களை கொண்டு வரணும்ன்றது கரெக்டா? இல்ல பெரியாரை திட்டுறவங்க ஒரு பக்கம், பெரியாரை பாராட்டுறவங்க ஒரு பக்கம், முருகரை பாராட்டுறவங்க ஒரு பக்கம், முருகர் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இந்த 4 பேருக்கு நடுவில் போய் நின்றுட்டு பதில் சொல்லிட்டு அரசியல் பண்ணுமா? எது இதுல மக்களுக்கானது நீங்க நினைக்கிறீங்க? இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே, முருகரை கொண்டாடும் கட்சிகள் கூட முருகருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை மலைகள், குன்றுள்ள இடமெல்லாம் எது? குமரன் இருக்கும் இடம் தானே. எத்தனை குன்று நீங்க கிரானைட்டா மாத்தி எடுத்துன்னு போனீங்க? எத்தனை மலையை காணும்? இதுக்கு என்ன பண்ணீங்க? அங்கெல்லாம் ஒரு முருகர் கோயில் கட்டி கொஞ்சபட்சம் அந்த இடத்த காப்பாத்திருக்கலாமா? எத்தனை முருகர் கோயிலை நீங்க வளர்த்தீங்க? முருகர் கொண்டு வந்த தமிழ், முருகரால உண்டான தமிழ், அந்த தமிழுக்கு என்ன பண்ணீங்க? இந்த தமிழ் நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? எங்க எல்லாரோட ஜிடிபி, எங்க எல்லாரோட பர்சனல் பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? டபுள் ஆயிடுச்சா? ட்ரிபிள் ஆயிடுச்சா? எங்களுக்கு சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் லைஃப் கொடுத்துட்டீங்களா? எங்களுக்கான பட்ஜெட்ல இருக்கக்கூடியது கொடுக்கல. நீங்க என்ன முருகர் பத்தி பேசுறீங்க? சரி, முருகர் விட்டுருங்க, இந்த பக்கம் திராவிடத்துக்கு வாங்க. திராவிடத்தால் வாழ்ந்தோம், திராவிடத்தால் விழுந்தோம்லாம் பேசுறாங்க. என் கேள்வி, திராவிட குடும்பம் வளர்ந்துருக்கா? ஒரு தனிப்பட்ட கட்சியோட சேர்ந்த தலைமை குடும்பங்கள் வளர்ந்துருக்கா? அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எது வளர்ந்துருக்கு? இன்னைக்கு மதிமுகவோட பெரும் பிரச்சனை என்ன? துரை வைகோக்கு என்ன பண்ண போறோன்றதானே? இந்த திராவிட மக்களுக்கு என்ன பண்ண போறோன்றதா? வைகோ எதனால எதிர்த்துங்க வந்தாரு, குடும்ப அரசியல் எடுத்து வந்தாரு. இன்னைக்கு அவர் பையனை எடுத்துட்டு வந்து பொதுச்செயலாளர் உட்கார வச்சுட்டு உள்ள போராட்டம் பண்ற ஒரு அந்த கட்சியோட நிர்வாகி அவரை லாக் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இப்ப யாரு நீங்க சொன்னதை செய்றீங்க? இப்ப தாவேக்கா எதுக்கு சொல்லணும்? இதுக்கு முன்னாடி சீமானன் கூட கிரிட்டிசைஸ் பண்ணாரு, தாவேக்கா பதில் சொல்ல. தாவேக்கா செயல்ல செய்வோன்றாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த சொல் செயல். செயல்பாடுல காமிப்போம். இவங்க வந்து ஆகாத ஒரு வாய் அரசியல் பண்ணிருப்பாங்க, அதுக்கு நம்மளும் பதில் வாய் அரசியல் பண்ணணுமான்றது தாவேக்கோட நிலைப்பாடு எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாப்படுது. பதிலுக்கு பதில் கொடுத்து, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, வெறும் இந்த குற்றச்சாட்டுக்கள்லயே அரசியல் நடக்குது. திரும்பி பாருங்களேன், இவங்க யாருக்காக நிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன நல்லது யார் பண்ணாங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பேசுவோம். யாரும் பண்றது கிடையாது. தயவுசெய்து தாவேக்கா அந்த அரசியல் பண்ணாம இருக்கிறது நல்லது. இதுவே ஆரோக்கியமா தான் இருக்கு. விஜய் மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. ஏன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் கடத்திட்டு போயிட்டே இருக்காங்க? ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னாரு 2 மாசம் போறங்க, ஜூன்ல இருந்து தொடங்குனாரு, அப்புறம் ஜூலைன்னாங்க, ஆகஸ்ட்ங்கிறாங்க, என்ன தள்ளி போயிட்டே இருக்கு? இல்லை, ஆக்சுவலி வந்து அவங்களுடைய டைம் லைனில் சரியாக தான் இருக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட் பட்டு நம்மளா எதிர்பார்த்துக்கிறோம் மீடியாஸ். அதனால வந்து நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுதுன்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க ஜூலை 1 வந்து பட ஷூட்டிங் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்றப்பல கலா அரசியலுக்கு அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட தலைமையில் தான் வந்து அவர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஆகட்டும், அந்த ஒரு 6 நிர்வாகிகள் சேர்ந்தாங்க பாருங்க, அது அவர் தலைமையில் நடந்த ஒரு விழா. அந்த 3 செட்டா 4 செட்டா அந்த குழந்தைங்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. அதை தொடர்ந்து தான் இது நடக்குது. இப்போ அதை தொடர்ந்து வந்து செயற்குழு கூட்டம் நடக்குது, பொதுக்குழு கூட்டம் நடக்கலாம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல கூட்டம் நடக்கலாம், அந்த பிஎல்எஸ் நடக்கலாம், பூத் லெவல் வாலண்டியர்ஸ். இது எல்லாமே வந்து அவங்களுடைய டைம்லைன். ஜூனுக்கு மேலே நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து செயற்குழு பொதுக்குழு தொடர்ந்து பயணம் பண்ண போகிறோம், இப்படின்னு தான் அவங்க அஜெண்டாவில் இருக்கும். அவங்க ஜூன்னு சொன்னதை நம்மளா ஜூன் மாதம் 2ஆம் தேதியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டதோட காரணமாக தான் இந்த டிசப்பாயின்மெண்ட். அதனால் அவங்க டைம்லைன் அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. தவிரவும் விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மாங்க. நம்ம கொஞ்சம் ஹானஸ்டாக பேசினோம்னா கொள்கை இல்லை, அது ஒரு கரிஷ்மா. விஜய் சார் அப்படின்ற அந்த முகத்துக்காக வரப்போகிறது தான் இந்த வாக்கோ இந்த கூட்டமோ, அட்லீஸ்ட் முதல் தேர்தலுக்கு. இதுக்கப்புறம் தான் ஒரு கொள்கை பிடிப்பில் இவங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி அதிமுக மாதிரி கரிஷ்மாலேயே அந்த கட்சி 30-40 வருஷம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அது நமக்கு தெரியாது, வரும் நாட்களில் பார்ப்போம். இப்போ இந்த முகத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் பப்ளிக் கிட்ட சேர்க்கும் போது பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இப்போது ஏற்கனவே நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று கேட்டேன்.
என்ன சொல்றாங்கன்னா வந்து விஜய் சார் எங்கெங்கெல்லாம் பப்ளிக்ல போய் கலந்துக்கிறாரோ அந்த இடத்துல வந்து கட்டுக்கடங்காத ஒரு அன்பிரசிடென்டட் கூட்டம் வருது. அங்க எதிர்க்கு தரப்பினரோ இல்லை எவனாவது சமூக விரோதி ஏதாவது ஒரு கூட்டையை குழப்பிட்டான்னா மக்களுக்கும் பாதிப்பு, தாவேக்காக்கும் கெட்ட பேர், விஜய் சாருக்கும் கெட்ட பேர். இது நடந்துடாம பாத்துக்கங்கன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க எங்க போறீங்களோ அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துக்குள்ள மட்டும் அவங்கள சந்திங்க, பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸோட இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னும் போது எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? விஜய் சார் களத்துக்கு வரல, அடிப்பட்டவங்களை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா வந்தாலே அங்க இருக்கவங்களுக்கு பாதிப்பாவோ பிரைவசி டிஸ்டர்பன்ஸாவோ ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றது தான் அவரோட கருத்தே. ஸோ அதை பிளான் பண்ணி அந்த கரிஷ்மா சிந்தாம செதறாம மக்கள் கிட்ட கொண்டு போய் ஓட்டா மாற்ற வேண்டியதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்களோட முக்கியமான வேலையை. அதை சரியா பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். எலெக்ஷனுக்கு நிறைய 10 மாசம் இருக்கு. 3 மாச காலமே போதும் இன்னைக்கு தேதிக்கு விஜய் சார் மாதிரி ஒரு கரிஷ்மா வச்சுட்டு கேன்வாஸ் பண்றதுக்கு. ஸோ அவங்க தெரிஞ்ச டைம் லைன் கரெக்டாக தான் இருக்கு, நம்ம அவசரப்படாமல் இருந்தால் போதும். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து வரி விதிக்கப்படும். இல்லையா, அது நீர்ப்பாசனம் வந்து விவசாயி தன்னுடைய சொந்த கிணறுல இது பண்ணுறாங்க, அதுக்கு வந்து வரி விதிப்பா, இது வந்து தண்ணீர் சேமிப்பிக்கும் திட்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அதுக்கு மத்திய ஜல்சக்தி துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் இப்படிலாம் தவறான தகவல்லாம் வெளிவந்திருக்கு, அப்படிலாம் எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது எது உண்மை? எது உண்மைன்னா இப்போ அவங்க சொல்கிற ஜல்சக்தி சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும், கிட்டத்தட்ட அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. பட் இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தண்ணீர் தான் வந்து வரும் நாட்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வெல்த். அதை நோக்கி தான் 3ஆம் உலகப் போர் வரும்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு தியரி. பட் இன்னும் அப்படி வரல. இவங்க வந்து பார்டர் பிரச்சனையை தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரிசோர்ஸாக மாறும்போது அந்த நாட்டோட மக்களுக்கு அது ப்ராப்பராக செயல்படுதா அப்படி பார்க்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது வந்து சில இடங்களில் விவசாயிகளே வந்து கொஞ்சம் தண்ணீரை வீணடிக்கிறாங்களான்னு கேட்டால் உண்மை. அதை கொஞ்சம் நம்ம செட்டில் பண்ணி கரெக்டாக தான் செயல்படுதான்னு பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன்னா ஒருத்தர் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு இட்லி இன்னொருத்தரோட பசிக்கான இட்லி, அது மாதிரி தான் தண்ணியும். ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணால் அது இன்னொருத்தரோட உரிமை, அதனால் அதை பாதுகாக்க வேண்டியது உரிமை. இதுக்கு அந்த தண்ணியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கு வரி போட்டு வருமானம் பார்ப்பீங்களா, இதுதான் கேள்வி. ஏன்னா வரி போட்டுட்டுன்னு வச்சிங்களேன், இது பிரிட்டிஷ் ராஜ் மாதிரி ஆகிடும். இந்த ஜமீன்தாரி ரயத் வரி செட்டில்மெண்ட்லாம் இருக்கும் பாருங்க, அங்கே வந்து இத்தனை காணி நிலம் இப்படி வரி இப்படின்னு போட்டு வச்சுட்டானுங்க. அதுதான் வந்து இந்தியாவில் இருக்க வெல்த்தை முக்கியமாக சுரண்டுறதுக்கு ஒரு முக்கியமான வழிவகையாக அவங்களுக்கு அமைஞ்சுது. அது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுடைய அரசாங்கங்கள் உருவாகும் போது நம்ம விவசாயிகளுக்கு வந்து விளைபொருட்களுக்கு வந்து வரி இல்லாமல் விவசாய குடிகளை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு அடிப்படையே கேள்விக்குறி ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. அந்த பயங்களுக்கெல்லாம் வழி இல்லைன்றது மாதிரி தெளிவாக ப்ரூவ் பண்ணால் பரவாயில்ல. பட் அஃப்கோர்ஸ் தண்ணி நிறைய இடங்களில் வீணாகிறதும் உண்மைதான். அதை வந்து எதிர வந்து நம்ம சுய கட்டுப்பாட்டில் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணுறது இன்னொருத்தரோட உற்பத்திக்கே பாதிப்பாக இருக்கக்கூடாது. அதை அரசாங்கம் அதை உற்பத்தி பண்ணால் ப்ராப்பராக மீட்டர் வச்சு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்து, கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிர்வாகிகள் கிராம அலுவலர்லேருந்து ஆர்ஐ தாசில்தார்லாம் இன்னும் 2 பேர் வேலைக்கு போட்டால் வேலையும் ஆச்சு, இதையும் செக் பண்ணுற மாதிரி ஆச்சு, கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வழி இருக்குங்க ரிஃபார்ம்ஸ்க்கு. அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் வரின்னா அது வியாபாரம் இல்லை, அது அரசாங்கம் இல்லை, அதுதான் பிரச்சனை. 2 வீலருக்கும் வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது 2 வீலருக்குமா? ஏன்னா பெரும்பான்மை மக்கள், எளிய மக்கள் எல்லாமே, மிடில் கிளாஸ் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது வந்து 2 வீலர் தான். இதுதான் அவங்களுடைய பெரிய வாகனமே. ஸோ அதன் மூலியமாக தான் வேலைக்கு செல்பவர்களும் இருக்காங்க, தங்களுடைய ஒவ்வொருத்தர் காய் விற்கிறவங்க, இன்னும் அதில் குறிப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ பிஸ்னஸும் வந்து நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து சுங்க கட்டணம் இது எப்படி ஏற்கிறது? ஏற்கக்கூடாது, அதான் நிலைப்பாடு. இது எப்படி ஏற்கிறது, ஏன் ஏற்கணும்? ஆக்சுவலி இது என்ன பாயிண்ட்னா வந்து ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு டோல் பிளாசா அப்படின்னு எதிர்பார்த்தோன்னே எப்படி தோணும் அப்படின்னா, அது ஒரு ஊர்லேருந்து போகிறாங்க, இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறாங்க, அவங்க போயிட்டு வரதுக்கு அந்த ஹைவே பயன்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஆகிடும். என் கேள்வி என்னென்னா, ரோட் டேக்ஸ்னு ஒன்று வாங்குகிறோம், அந்த ரோட் டேக்ஸ் தான் இதுக்கும் அப்ளிகபிளாக இருக்கணும். சரி, இது ஏதோ ஸ்பெஷலாக நீங்கள் ஹைவேஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹைவேல இந்த ஊருக்கார ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் எடுத்துப்போம், மதுரை வாயிலன்றது ஒரு ஊர், தாம்பரம்ன்றது ஒரு ஊர், எல்லாம் சென்னைக்குள்ளே இருக்குது, ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தில். நடுவில் வந்து போரூரில் ஒரு டோல்கேட் இருக்குது. இப்போ இந்த ஊரில் ஏறி அந்த ஊரில் இறங்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு டோல் பிளாசா போகிறது காருக்கே அநியாயம். லோக்கல் காரி என்ன பர்பஸ்க்கு போகிறாங்க வராங்கன்னு தெரிஞ்சு இதை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அது இல்லை, போனாலே 50 ரூபா 60 ரூபா பிடுங்குவோம் அப்படின்னா, 10 வரைக்கும் இன்றைக்கி வேலையில் போகிறவங்க, ஒரு மீன் விற்கிறவங்க, ஒரு வண்டியில் வீடு போய் பூண்டு விற்கிறவங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர அப்பா, இல்லை ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எல்லாரும் இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா இதுதான். இதைத்தான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நீர்வளத்துக்கும் நம்ம மக்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், அந்த அரசாட்சிக்கு எப்படி வருமானம் ஏற்படுத்தணும், எப்படி வரி போடணும், இதுதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் லா.
ரூல்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஆனால் இன்னைக்கு எப்படிலாம் வருமானம் போட்டா எப்படிலாம் வருமானம் அதிகரிக்கும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள போறாங்கல்ல, இது வந்து ஒரு மிஸ்கவர்னன்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு நாட்டோட பெரும் வருமானம் டேக்ஸாக இருக்கிறத விட அந்த அரசாங்கத்துக்கே வருமானமாக இருக்கணுன்ற எண்ணத்தில் கட்டமைக்கப்பட்டது தான் இந்திய தேசம். இந்தியாவில் BHEL மாதிரி, ஏர் இந்தியா மாதிரி அத்தனை பெரிய நிறுவனங்கள் இருந்துச்சு. அதுவே ஒரு வருமானம் கொடுக்கும் அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாமே தனியார்கிட்ட விட்டுட்டு வெறும் வரி வருவாய், டோலு, இன்கம் டேக்ஸு, GSTன்னு எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டே இருந்தோம்னா மக்களின் வாழ்வாதாரம் இன்னும் பாதிக்கும். இன்னும் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் குறையும். இதனால் அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கும். ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடே குறையும் கொடுமை கூட வர வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து, மக்கள் விரோத ஆட்சியாக இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் நம்ம இப்படி தான் என்ன செய்யறது, நடந்து தான் போகணும் அடுத்து. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நோட் பண்ணிட்டு கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.